எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்ம கிளாம்பாக்கம்ல இருந்து கொடைக்கானல் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய எஸ்சிடிசியில் இன்னைக்கு கொடைக்கானல் வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். மலைகளின் இளவரசி சென்னை டு கொடைக்கானல் அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்கா ஸ்லீப்பர் இருக்கான்னு கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டக்டர் அண்ணா வந்து இல்லை, வந்தால் தான் தெரியும். மக்களே, இப்போ நம்ம சென்னையில் இருந்து கொடைக்கானல் வந்த வண்டியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து கொடைக்கானல் வந்த வண்டியும், ரெண்டு வண்டியும் ஒரே டைமில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. ரெண்டு வண்டிக்கும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கிளாம்பாக்கம் கேசிபிடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்ம கிளாம்பாக்கமில் இருந்து கொடைக்கானல் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய எஸ்சிடிசியில் இன்றைக்கி கொடைக்கானல் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்துட்டேன். நமக்கு பஸ்ஸு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரலான்னு சொல்லி வந்துட்டேன். ஏன்னா ஈவினிங் சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. அதனால் முன்னாடியே வந்துட்டானா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால் முன்னாடியே வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் பஸ்ஸை பார்க்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாம்பாக்கமில் இருந்து கொடைக்கானல் வரைக்கும் எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பார்ப்பீங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இன்றைக்கி vlog எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 புதன்கிழமை வந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். மக்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக ஸ்பெஷல் பஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க. அது என்னென்ன பிளாட்ஃபார்மு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே வரீங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க, உங்களுக்கான பஸ்ஸு எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. நிறையா ஸ்பெஷல் பஸ்ஸு நிறையா ஊருக்கு வந்து விட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, அக்டோபர் 15 புதன்கிழமை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் தாங்க இருக்குது தீபாவளிக்கு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு நாளையில் இருந்து க்ரௌடு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடும் கிளாம்பாக்கமில். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. முன்னாடியே கிளம்புறவங்க கிளம்பிடுவாங்க. அதாவது இன்றைக்கி கிளம்புறவங்க இன்றைக்கே கிளம்பிடுவாங்க. கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துடுங்க. ஏன்னா திண்டுக்கல் போய் தான் நம்ம பஸ் வந்து கொடைக்கானல் போகிறனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம பஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. போய் பார்க்கலாம், டைம் இருக்குது. அதனால் இன்னும் பஸ்ஸு வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ் கிளம்பும். அந்த பஸ் இருக்கா இல்லையான்றது பார்க்கலாம். மக்களே, கொடைக்கானல் போகிற ஏசி பஸ், ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்மளுடைய நான் ஏசி பஸ்ஸு வரும். நம்ம பஸ்ஸுக்கு 7 மணி தான் டைமிங். இந்த பஸ்ஸு 6 மணிக்கு எடுத்துருவாங்க.
மக்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக டிஎன்எஸ்டிசி பஸ்ஸாக இருக்குது. எல்லாம் தீபாவளி ஸ்பெஷல் பஸ்ஸாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல் போகிற பஸ்ஸு இதெல்லாம் அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க பஸ்ஸு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸாக இப்போது கிளாம்பாக்கமில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. தீபாவளி வருதுல்ல, அதனால் ஸ்பெஷல் பஸ்ஸாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதான் லைனாக பஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு மக்களே, பார்க்கவே நல்லா இருக்குது. மக்களே, சென்னையில் இருந்து கொடைக்கானல் போகிற ஏசி பஸ் கிளம்பிடுச்சு மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து நம்ம பஸ் எடுத்துட்டாங்க இங்கேருந்து. லைட்டு வெளிச்சம் நல்லா சூப்பராக அடிக்குது மக்களே. நம்ம பஸ் இன்னும் வரல. நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் நைட்டு 7 மணிக்கு எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறாங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோட டைமிங் மக்களே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ் கிளம்பிடும். ஏசி பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எடுத்துருவாங்க. நம்ம பஸ் 7 மணிக்கு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல கொடைக்கானல், இந்த கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறேன். ஊட்டிக்கு நிறையா வாட்டி போயிருக்கேன், வால்பாறை, அதுக்கப்புறம் மூணாறு, இதெல்லாம் வந்து நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன் மக்களே. நம்மளுடைய எஸ்சிடிசியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஊட்டியை வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் ராணி என சொல்லுவாங்க. கொடைக்கானலை வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் இளவரசி என சொல்லுவாங்க. அந்த இளவரசி, மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, இந்த ஒரு சந்தோஷமான ட்ராவலில் இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எஸ்சிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வால்வோ பஸ் வரப்போகுது மக்களே. மொத்தம் 20 வால்வோ பஸ் வரப்போகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி சீட்ரு வால்வோ பஸ் தான் வந்து வரப்போகுது. ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. ஏன்னா மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வால்வோ பஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடில் வந்து பார்த்திங்கன்னா வால்வோ பஸ் இன்னும் கொண்டு வரல. அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நாள் இல்லைனாலும் கண்டிப்பாக நான் வந்து எதுனா ஒரு ரூட் சூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். மக்களே, நம்மளுடைய பஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. மலைகளின் இளவரசி, சென்னை டு கொடைக்கானல். அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்குது. பஸ் அழகாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டு இந்த ஒரு விலாகை சூப்பராக எடுக்கலாம், சரிங்களா? செம ஃப்ரெண்ட்லி கேரக்டருங்க. கேட்டோன்னே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா திண்டுக்கல் டிப்போங்க வண்டி. திண்டுக்கல், மதுரை அந்த க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமான கேரக்டரு. கேட்டோன்னே கொடுத்துருவாங்க பர்மிஷன் வீடியோ எடுக்க. அதே போல் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல். நம்ம கிளாம்பாக்கம் டு கொடைக்கானல் வர எஸ்சிடிசியில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்ரு தான் புக் பண்ணியிருக்கோம். கிளாம்பாக்கம் டு கொடைக்கானல் வர சிங்கிள் சீட்டில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டிருக்காங்க. அதனால் என்னால் சரியாக பேச முடியல. வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதோட பேசினா அந்த பாட்டோட சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கும். அதனால தான் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன்.
அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் இருக்கா ஸ்லீப்பர் இருக்கான்னு கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டக்டர் அண்ணா வந்து இல்லை, வந்தால் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் அவைலபிலிட்டி இருக்குங்க. இதே நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லு. ஏன்னா தீபாவளினால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி போகிறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. சீட் இருந்தால் ஏறிக்கலான்னு சொல்லி வந்திருக்காங்க. சீட்டு இருந்தால் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது மக்களே. ப்ளக் பாயிண்ட்டு பக்காவாக இருக்குது, சார்ஜிங்கும் பக்காவாக ஒர்க் ஆகுது. ரீடிங் லைட்டும் பக்காவாக ஒர்க் ஆகுது மக்களே. ரீடிங் லைட்டும் பிரச்சனை இல்லை, பக்காவாக ஒர்க் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து கைப்பிடிக்கிற ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஆனால் இது பிஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட்டோட ரெக்ளைனிங் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டோட ரெக்ளைனிங் நல்லா சாஞ்சிக்கலாம், பக்காவாக இருக்கும். புஷ்பேக் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. மக்களே ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் இருந்து நம்ம பஸ் எடுத்தாச்சு. வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்சிடிசியில். எல்லா பக்கெட்டும் போவார் போலப்பா. பேரா ஒரு அணி
சாப்பிட்றவங்க சாப்பிட்டுருக்காங்க சார். டீ காஃபி ரெஸ்ட் ரூம் போனாமல் போயிட்டு வந்துருக்காங்க சார். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி 9:30 ஆகுது. நமக்கு வந்து டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. நம்ம கரெக்டாக செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி அங்கேருந்து இந்த டின்னர் ரெஸ்டாப் வரைக்கும் கேபின் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வீட்டில் இருந்தே கொண்டு வந்துட்டேன். அதனால் இங்கே சாப்பிட்றதில்ல, வீட்டில் கொண்டு வந்ததை சாப்பிட்டு அப்படியே டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலான் இருக்கேன். 5 minutes later. வீட்டில் இருந்து கொண்டு வந்த டின்னரை சாப்பிட்டாச்சு மக்களே, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. வாங்க அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கு மேலே கேபின் ரைடு எடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் காலையில் திண்டுக்கல் தாண்டி அங்கேருந்து கேபின் ரைடு எடுக்கலாம். ஏன்னா திண்டுக்கல் தாண்டி கொடைக்கானல் போகிற ரூட்டு தான் நமக்கு புது ரூட்டு. அதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே காலையில் பார்க்கலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு கொடைக்கானல் வர சீட்டுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 570. நான் ஆன்லைனில் புக் பண்ணேன். இதே ஆஃப்லைன் புக்கிங்னா உங்களுக்கு 520. நான் ஆன்லைனில் புக் பண்ணனால 570 மக்களே. நார்மல் டேஸில் வரீங்கன்னா டிக்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதே நீங்கள் ஒரு வீக்கெண்டு, அதே போல் தீபாவளி, பொங்கல், இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பஸ்ஸோடைய ரூட்டு பார்த்துடலாம். பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்ல இருந்து திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், செம்பட்டி, வத்தலகுண்டு, அப்புறம் கொடைக்கானல், இந்த ரூட்டில் தான் வந்து போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த திண்டுக்கல் தாண்டி கொடைக்கானல், செம்பட்டி, வத்தலகுண்டு இதெல்லாம் நமக்கு புது ரூட்டு. இதெல்லாம் காலையில் கேபின் ரைடு எடுக்கலாம். எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி. விழுப்புரம் உள்ளே வந்திருக்காங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்திருக்காங்க. நான் விழுப்புரம் உள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் விழுப்புரம் உள்ளே வந்திருக்காங்க. இதுக்கு மேலே தூங்கிட்டு திண்டுக்கலுக்கு அப்புறம் அங்கேருந்து கேபின் ரைடு எடுக்கலாம். திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் 3:30 மணிக்கு போவாங்க. அது என்ன டைமிங் போகிறாங்கன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி 1:30. திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் டைம் வர மக்களே. இந்த பஸ் ஸ்டாண்டு இது வரைக்கும் நான் வரல. இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணி இப்போ தான் வரேன். சூப்பராக இருக்குது மக்களே. நைட் டைம் பார்க்க லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அந்த திருச்சி சொன்னோடனே முழிச்சு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் டைம் வர சூப்பராக நல்லா இருக்குங்க. இன்னும் நம்ம உள்ளே போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஏசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஸ் ஸ்டாண்டு, ஏசி பஸ் ஸ்டாண்டு. அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். நான் ஸ்டார்டிங்கே வரணும்னு நினச்சேன், பட் நான் என்னால் வர முடியல. சூப்பராக நல்லாயிருக்கு மக்களே, நல்லா அருமையாக இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து திண்டுக்கலுக்கு அப்புறம் நம்மளுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம்.
குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:45. நமக்கு வத்தலகுண்டு தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற ரோடு. நமக்கு வத்தலகுண்டு தாண்டி கரெக்டாக தேனி போகிற ரோட்லேயே போயிட்டு ரைட்டு கட் எடுத்து நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். நல்லா தூங்கிட்டேங்க. திண்டுக்கல் தாண்டி என்னால் தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. திருச்சி தாண்டி தூங்க ஆரம்பிச்சது. திண்டுக்கல் லைட்டாக காமிச்சிருப்பேன், அந்த தூக்கத்திலேயே காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வத்தலகுண்டு தாண்டி நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து நம்மளுடைய கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 எஸ்சிடிசி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் டு சென்னை, கொடைக்கானல் டு பெங்களூர் வண்டி. இப்போ நம்ம போகிறோம்ல கொடைக்கானலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து கொடைக்கானல் போகிற எஸ்சிடிசி வரும். மற்றபடி வேறு எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி கொடைக்கானல் போயிட்டு உடனே திண்டுக்கலுக்கு எடுத்துருவாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிப்போ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே எடுத்து திண்டுக்கல் வந்துட்டு மறுபடியும் மதியானம் போல் 1:30 மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஈவினிங் போல் கொடைக்கானல் வருவாங்க போல். சரி வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம்.
மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டோம். நான் நோட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரளா மக்கள் இங்கே வராங்க, கொடைக்கானல் வராங்க. நமக்கு முன்னாடி போகிற பஸ்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா KL ரிஜிஸ்ட்ரேஷன், கேரளாவில் இருந்து வர வண்டி. மக்களே, இப்போ நம்ம சென்னையில் இருந்து கொடைக்கானல் வந்த வண்டியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து கொடைக்கானல் வந்த வண்டியும், ரெண்டு வண்டியும் ஒரே டைமில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. ரெண்டு வண்டிக்கும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டிக்கு சைடில் பண்ணியிருக்காங்க சென்னை டு கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. அதே போல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அழகாக போட்டிருக்காங்க ஸ்டிக்கரிங்கு. பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. நல்லா சில்லுன்னு கிளைமேட்டோட சூப்பராக நல்லா இருக்குது கொடைக்கானல் மக்களே. அதே போல் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கொடைக்கானல் SCTC இருக்குது, அதுக்கப்புறம் பெங்களூர் டு கொடைக்கானல் SCTC இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு SCTC இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸு. உங்களுக்கு கன்னியாகுமரியில் இருந்து கொடைக்கானல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா நைட்டு கன்னியாகுமரியில் எடுத்து உங்களுக்கு காலையில் விடிகாலையில் கொடைக்கானல் வந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இப்போ காலையில் எடுத்து உங்களுக்கு ஈவினிங் போல் கன்னியாகுமரி போவாங்க. அது வந்து நைட் அண்டு டே சர்வீஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ். இப்போ வந்த வண்டி நம்ம சென்னையில் இருந்து கொடைக்கானல் வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது திண்டுக்கல் கிளம்பிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் போகலான் இருக்கேன். பெங்களூர் போகிற வண்டியில், பெங்களூரில் இருந்து கொடைக்கானல் வந்த வண்டியில் இப்போது கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு போகலான் இருக்கேன். மக்களே, குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்தாச்சு. மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க. நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் கொடைக்கானல் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா பனி மூட்டத்தோட சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது, செம கூலிங்காக இருக்குது. சென்னையில் இருந்து நீங்கள் கொடைக்கானல் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த SCTCயில் வர்றது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு பட்ஜெட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா SCTCயில் வந்துடுங்க. இல்லைனா ஆம்னி பஸ் இருக்குது, ஆம்னி பஸ்லேயும் நீங்கள் கொடைக்கானல் வரலாம். ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்னையில் இருந்து திண்டுக்கல், இல்லைனா திண்டுக்கல் தாண்டி கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷன் இருக்குங்க, அங்கே இறங்கி அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸு மாதிரி வரணும். ஆனால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொடைக்கானல் வந்துடலாம். சென்னையில் இருந்து பெஸ்ட்டாக கொடைக்கானல் வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு SCTCயாக இருக்கும். கொடைக்கானலில் இருந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க மக்களே. அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCTCயில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால தான் ரெண்டு மேஜரான சிட்டிக்கு SCTC வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று நம்மளுடைய தலைநகரமான சென்னைக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான
பெங்களூருக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிலாம் வருது. நிறைய பேர் வந்து இந்த ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஊர் மக்கள் சென்னையில் இருந்து வரதுக்கு நிறைய பேர் வந்து இந்த எஸ்இடிசியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பனிமூட்டமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது மக்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு வந்து ஸ்பெஷல் பஸ்லாம் விட்றாங்க. சென்னையில் இருந்து கொடைக்கானலுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சென்னையில் இருந்து கொடைக்கானலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி நான் ஏசி இருக்குது. இது இல்லாமல் ஸ்பெஷல் பஸ்ஸாக அல்ட்ரா டீலக்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் சண்டே ஸ்பெஷல் பஸ் கொடைக்கானலில் இருந்து சென்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஷெட்யூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கம்ல 7 மணிக்கு எடுத்து இங்கே கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6:45 தான் வந்துச்சு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு, திண்டுக்கல், வத்தலக்குண்டு இதெல்லாம் வந்து உள்ளே போனாங்க. இதே சென்னையில் உங்களுக்கு சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. திருச்சிலாம் இல்லாமல் திண்டுக்கல்லாம் இல்லாமல் கொடைக்கானல் மட்டும்தான் உங்களுக்கு திருச்சி திண்டுக்கல் உள்ளே போக மாட்டாங்க. டைரெக்டாக வத்தலக்குண்டு கொடைக்கானல் வருவாங்க. திருச்சிலாம் புக் பண்ணி வரனால திருச்சி கண்டிப்பாக உள்ளே போயிட்டு தான் வருவாங்க. அதே போல் சீட்டு ஃபில் ஆகலைன்னா கூட திருச்சி திண்டுக்கல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவாங்க. இங்கே எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் ஈவினிங் 6:30 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் விடிகாலையில் 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் போகிறாங்க. ஓகே மக்களே, மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு சூப்பரான பஸ்ஸில் நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானலில் இருந்து யாராச்சும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ஹார்டின் போட்டுருங்க. கமெண்ட்ஸில் வந்து ஒரு ஹார்டின் போட்டுருங்க. அதே போல் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் இப்போது திண்டுக்கல் போகுது மக்களே. அப்படியே திண்டுக்கல் போயிடலான் இருக்கேன். மதுரை போனோம். மதுரை பஸ் இப்போ இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டு போயிட்டு அங்கேருந்து மதுரை போகிற மாதிரி பிளான். ஓகேங்களா? டாட்டா.